Hi, hello, welcome to our channel. Welcome 10th standard students. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னால் ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமில் தமிழ் எக்ஸாமில் தேவையான 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 மார்க்கில் என்னென்ன முக்கியமான கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். இதை படித்தாலே 3 மார்க்ஸில் ஃபுல் மார்க்ஸ் இங்கே ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? என்ன கொஸ்டின்ஸ் பார்க்கலாங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், 3 மதிப்பெண் வினாக்கள், முக்கியமான 3 மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசைகளிலும் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இன்றைய சூழலில் நான் என்று நீர் தன்னை பேசுவதாக உன்னுடைய கற்பனையில் 3 கருத்துக்களை எழுதுக. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்திகளை விளக்குக. நெக்ஸ்ட் ஒன், சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இடஞ்சுட்டி பொருள் எழுதுக. நெக்ஸ்ட் ஒன், அடிப்பிரழாமல் எழுதுக. புண்ணிய புலவீர் என தொடங்கும் திருவிளையாடற் புராண பாடல். அடுத்து, நவமணி வடக்கையில் என தொடங்கும் தேம்பாவணி பாடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம்பயிர் வகை 3 பெயர்களை தொடர்களில் அமைக்க. நெக்ஸ்ட் ஒன், உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அறம் கூறு அவையம் பற்றி அறம் அறக்கண்ட நெறிமான் அவையம் என்கிறது புறநானூறு. உறையூரிலிருந்த அற அவையம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. மதுரையில் இருந்த அவையம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. அங்குள்ள அவையம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்கிறது. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பாருங்க. அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தவை எவை? அவையம் பற்றி புறநானூறு கூறுவது யாது? மதுரையில் இருந்த அவையம் எப்படி இருந்ததாக மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. அடுத்த கேள்வி, வறுமையிலும் பழுப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. நெக்ஸ்ட் ஒன், கம்பராமாயணம் நூற்குறிப்பு வரைக. அடுத்து, தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் ஏறு சுட்டுவன யாவை? அடுத்து, தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி. வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினாள். வீட்டினுள் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள். இப்பத்தியில் உள்ள தொகைநிலை தொடர்களின் வகைகளை குறிப்பிட்டு விரித்து எழுதுக. நெக்ஸ்ட் கேள்வி, உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. தமிழ்நாடு எத்துணை பொருள் வளமுடையதென்பது அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும். பிற நாடுகளில் உள்ள கூலங்கள் எல்லாம் சிலவாகவும் சில்வகைப்பட்டனவாகவும் இருக்க, தமிழ்நாட்டில் உள்ளவையோ பலவாகவும் பல வகைப்பட்டனவாகவும் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக கோதுமையை எடுத்துக்கொள்ளேன். அதில் சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார்கோதுமை முதலிய சில வகைகளே உண்டு. ஆனால் தமிழ்நாட்டு நெல்லிலோ செந்நெல், வெண்ணெல், கார்நெல் என்றும் பல வகைகள் இருப்பதுடன் அவற்றுள் சம்பாவில் மட்டும் ஆவேரப்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாடி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா முதலிய 60 உள்வகைகள் உள்ளன. இந்த பத்தியில் இருக்கக்கூடிய கேள்விகள் பாருங்க. தமிழ்நாடு பொருள் வளமுடையது என்பது எதனால் விளங்கும்? அடுத்து, கோதுமையின் வகைகளை குறிப்பிடுக. அடுத்து, தமிழ்நாட்டு நெல்லின் வகைகளை எழுதுக. சரிங்களா? அடுத்த கேள்வி, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடம் சுட்டி பொருள் விளக்குக. அடுத்து, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா என்ற பாடல் அடிகளில் அடிமோனை சொற்களை எடுத்து எழுதுக. அடுத்து, பாரதியார் எதனை வாசனையுடன் வர சொல்கிறார்? அடுத்து, சுமந்து கொண்டு என்ற சொல்லை கொண்டு தொடர் ஒன்றை அமைக்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மருவூர் பாக்க கடை தெருவையும் உங்கள் ஊரில் உள்ள கடை தெருவையும் ஒப்பிட்டு 3 தொடர்கள் எழுதுக. அடுத்தது, அடிப்பிரழாமல் எழுதுக. அதில் தண்டலை மயில்களாட என தொடங்கும் கம்பராமாயண பாடல். அடுத்தது, அன்னை மொழியை என தொடங்கும் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் பாடல். அடுத்து பாருங்க, கண்ணே கண்ணுரங்கு காலையில் நீ எழும்பு மாமழை பெய்கையிலே மாம்பூவை கண்ணுரங்கு பாடினேன் தாளாட்டு ஆடி ஆடி ஓய்ந்துரங்கு. இத்தாளாட்டு பாடலில் அமைந்துள்ள தொடர் வகைகளை எழுதுக. நெக்ஸ்ட் ஒன், கவிஞர் தாம் கூற விரும்பும் கருத்திற்கு ஏற்றவாறு தற்குறிப்பேற்ற அணி அமைவதை எடுத்து காட்டுக. அடுத்தது, செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத் இயற்கை அறிந்து செயல் இக்குறட்பாவினை அழகிட்டு வாய்ப்பாடு தருக. அடுத்தது,
படங்கள் வெளிப்படுத்தும் நிகழ்த்துதலை குறித்து 3 தொடர்கள் எழுதுக. இந்த படத்தை பார்த்து ஒரு 3 தொடர்களில் நீங்கள் எழுதணும். அடுத்து உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. தமிழர் போரிலும் அறநெறிகளை பின்பற்றினர். போராரம் என்பது வீரமற்றோர், புறமிதுகிட்டோர், சிறார், முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமையை குறிக்கிறது. போரின் கொடுமையிலிருந்து பசு, பார்ப்பனர், பெண்கள், நோயாளர், புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று ஒரு பாடல் கூறுகிறது. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்பதை ஆவூர் மூலங்கிழார் குறிப்பிடுகிறார். சரிங்களா? இதை இந்த பத்தி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் பாருங்க. போர் அறம் என்பது எதை குறிக்கிறது? அடுத்து யாரோடு போர் செய்வது கூடாது என்று ஆவூர் மூலங்கிழார் குறிப்பிடுகிறார். அடுத்து எவ்வாறு போர் புரிய வேண்டும்? சரிங்களா? அடுத்த கேள்வி, அடிப்பிறழாமல் எழுதுக. அருளை பெருக்கி என தொடங்கும் நீதிவெண்பா பாடல். அடுத்து மாற்றம் என தொடங்கி சாலை என முடியும் காலக்கணித பாடல். இது ரெண்டையும் எழுதணும். அடுத்து பாருங்க, தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்த பூங்குடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினாள். வீட்டினுள் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள். இப்பத்தியில் உள்ள தொகைநிலை தொடர்களின் வகைகளை குறிப்பிட்டு விரித்து எழுதுக. சரிங்களா? அடுத்தது, வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு குரலில் பயின்று வரும் அணியை விளக்குக. அடுத்து, நாள்தோறும் நாடி முறை செய்ய மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் இக்குரட்பாவினை அழகிட்டு வாய்ப்பாடு காண்க. அடுத்தது, இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. அடுத்த கேள்வி, உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. பாருங்க, பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இப்படி மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பெய்த மழையால் சிறப்பாகிய ஆற்றல் மிகுந்து செறிந்து திரண்டு இப்படியாக வெள்ளத்தில் மூழ்குதல் நடந்த இந்த பெரிய உலகத்தில் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாகிய உள்ளீடு தோன்றியது. உயிர்கள் தோன்றி நிலைபெறும்படியாக இப்பெரிய புவியில் ஊழிக்காலம் கடந்தது. இதிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் பாருங்க. புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? அடுத்து, பத்தியில் உள்ள அடுக்கு தொடர்களை எடுத்து எழுதுக. அடுத்து, பெய்த மழை வினைத்தொகையாக மாற்றுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் அறிந்த நிகழ்கலை கலைஞர் ஒருவரை பற்றியும் அவரது கலைத்திறன் பற்றியும் எழுதுக. அடுத்து, எவையெல்லாம் அறியேன் என்று கருணையின் கூறுகிறார். அடுத்து, நெடுநாளாக பார்க்க பண்ணியிருந்த உறவினர் ஒருவர் எதிர்பாராத வகையில் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவரை விருந்தோம்பல் செய்வதை குறித்து எழுதுக. அடுத்த கேள்வி, அடிப்பிறழாமல் எழுதுக. தென்னன் மகளே என தொடங்கி முடித்தாழ வாழ்த்துவமே என முடியும் அன்னை மொழியே பாடல். அடுத்தது, வாழால் அறுத்து சுடினும் என தொடங்கும் பெருமாள் திருமொழி பாடல். அடுத்த கேள்வி, அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது இவை அனைத்தையும் யாம் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை எமக்கு தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். இக்கூற்றில் உள்ள வினைமுற்றுகளை தொழிற்பெயர்களாக மாற்றி எழுதுக. அடுத்தது பாருங்க, பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள் இத்திருக்குறளில் பயின்று வரும் அணியை குறிப்பிட்டு விளக்குக. அடுத்து, உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் இக்குரட்பாவினை அழகிட்டு வாய்ப்பாடு காண்க. அடுத்து, தீவக அணியை விளக்கி அதன் வகைகளை எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டதமைச்சு இக்குரட்பாவினை அழகிட்டு வாய்ப்பாடு தருக. அடுத்தது பாருங்க, ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொழுத கை உள்ளம் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரு மனைத்து இக்குரட்பாவினை அழகிட்டு வாய்ப்பாடு தருக. அடுத்து, நிரல் நிறை அணியை விளக்குக. நெக்ஸ்ட் ஒன், சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவையே என்பதை பற்றி எழுதுக. அடுத்த கேள்வி, உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. போலச் செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரையாட்டமும் ஒன்று. மரத்தாலான பொய்க்காலில் நின்று கொண்டும் குதிரை வடிவுள்ள கூட்டை உடம்பில் சுமந்து கொண்டும் ஆடும் ஆட்டமே பொய்க்கால் குதிரையாட்டம். அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டம் புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது. இது மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த பத்தியில் இருக்கக்கூடிய வினாக்கள் பாருங்க. எப்பண்புகளை பின்பற்றி பொய்க்கால் குதிரையாட்டம் நிகழ்த்தப்படுகிறது? அடுத்து, பொய்க்கால் குதிரையாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை?
அடுத்து யாருடைய காலத்தில் இது தஞ்சைக்கு வந்தது? ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடலை எழுதுக. அடுத்து சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது, இதுக்கு இடஞ்சுட்டி பொருள் தருக. அடுத்து பாருங்க. தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரட்டரம் மொழியும் பாங்கினை எழுதுக. இந்த 43 கொஸ்டின்ஸுமே நமக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் கொஸ்டின். 10th நமக்கு முக்கியமாக கேட்கக்கூடிய வினாக்கள் இதிலிருந்து இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மாணவர்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் இருக்கக்கூடிய அந்த வினாக்களை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு போனாலே உங்களுக்கு 3 மார்க்ஸ்க்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இனி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம 5 மார்க்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி 2 மார்க்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு உண்டான பிடிஎஃப் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பிச்சிருக்கோம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நாங்கள் வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்து நீங்கள் அதை படிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.